Hello all, welcome to Smart Stitch Tailors and Embroidery. இந்த டிசைன் இப்போ ஃபேப்ரிக்ல போடுறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஆனா எங்களுடைய ஃப்ரேம் சைஸ் வந்து 380 by 380 ஒரு ஹெட்டுக்கு. ஸோ அதனுடைய டிசைன் மட்டும் தான் அதில் போட முடியும். பட் ஆனால் இந்த ப்ரெசன்ட் டிசைன் சாஃப்ட்வேரில் இருக்கிற டிசைனுடைய வித்து வந்து 585, ஹைட் வந்து 316. ஹைட் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வித்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம ரெண்டாக பிரித்து தான் பண்ண போகிறோம். அது நேற்றுக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அவுட்டரில் இருக்கிற 380க்கு வெளியில் இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் போட போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது 380, இதனுடைய ஃப்ரேம் சைஸ் வந்து 381, ஹைட் வந்து 316. ஹைட் ப்ராப்ளம் இல்லை, சொன்ன மாதிரி வெறும் 380 மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் இதை போடலாம். நான் ஆல்ரெடி அந்த டிசைன் வந்து சிஸ்டமில் லோட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், சென்டர் பாயிண்ட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். மேலேருந்து 160, ஏன்னா 316 தான் டோட்டல் ஹைட்டு. ஸோ நம்ம 116, 320 கூட வச்சுக்கலாம். அதுவே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ இப்போ ஃப்ரேம் டு பார்டர் போட்டு பார்க்கலாம். சரி, கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கலர் போடலாம். அடுத்த கலர் வந்து மஸ்டர்ட். ஸோ அது வந்து நம்பர் 7ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 7 இதில் அழுத்திட்டு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 7க்கு வந்துருச்சு. இதுதான் நீடில் நம்பர் 7. மிஷின் ஸ்டாண்ட். டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. So the first part of the blouse. அடுத்தது அந்த இன்னொரு ஹாஃப் எப்படி போட்டுட்டு இது நம்மளுடைய பேக்கோட செகண்ட் ஹாஃப். இப்போ இதுதான் வந்து நம்ம அந்த ஜாயிண்ட் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அதுதான் ஜாயின் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிசைனோட சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம ஃபினிஷ் ஆன ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இதை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிளுக்கு ஒரு ட்ரிப்பிள் ரன் போட்டு பார்க்கலாம். இந்த ஃபில் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இதை அடித்து பார்த்துட்டு
அது சென்டர் கரெக்டாக வருதான்னு ஒரு செக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபில் ஸ்டிச்சு ரொம்ப மினிமலான ஸ்பீடில் வச்சு பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக ஸ்பேஸ்க்கு வந்திருக்கா, இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸாக்டாக அந்த லைனில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா டிசைன் பர்ஃபெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். வாங்க பண்ணலாம். ஸோ இந்த சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இங்கேருந்து தான் போட்டிருக்கேன் ஜாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு அது ஜாயிண்ட் கூட ஒன்றும் பெருசாக தெரியல ட்ரிம் பண்ணால். ஸோ ஈக்குவலாக அப்படியே வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த சைட் போட போகிறோம். இப்போ இதில்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இப்போது சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அளந்த டேப்பில் அளக்கும் போது இங்கே வந்தது. ஸோ அதை நான் சும்மா ரன் பண்ணி ட்ரிபிள் ரன் பண்ணி பார்த்தா இங்கேருந்து வந்துடுச்சு. அது கொஞ்சம் தவறு, இங்கேருந்து வரணும். ஸோ அதுக்கான கொஞ்சம் பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணது தான் இந்த இதெல்லாம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ரிவர்ஸ் போட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ரன், இது பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருந்துச்சு. இதுக்கும் அர்த்தம் ஃபால்ட் தெரியறதுக்கு தான் அந்த ட்ரிபிள் ரன். இதை நம்ம டிசைன் முடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ரன் தான் நம்ம போட்டு பார்க்கணும் எப்பவுமே. ஸோ இப்போ இங்கேருந்து தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் எனக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதாங்கிறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம கொஞ்சம் தூரம் எக்ஸாக்டாக இதுலேயே அடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப நம்ம பேக் வந்து அங்கேருந்தே போட்டுக்கலாம். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த ரெட்டு தான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீடில் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல தான் வந்திருக்கு, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ திரும்ப பேக் போயிட்டு அங்கேருந்து நம்ம அடிச்சுக்கலாம். கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நம்ம ஸ்லோவாக
ஸோ இந்த ஜாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த டிசைன் வந்து கோல்டு போட்டுடலாம். லீஃப் போட போகிறோம். ஸோ டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஃபுல் பேக் வியூ அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது வரைக்கும் என் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.